இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அந்த போற வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துட்டு வாங்க. எங்க போறோம்னு உங்களுக்கு அங்க போனோன்னு அதை ரிவீல் பண்றேன். ஓகேவா? ஏசி போட்டோன்னா தான் நல்லா இருக்கு. சான்ஸே இல்லை இந்த ஊர்ல. வெயில் தாங்கல. 10 மணியே தான் ஆறுது. அதுக்குள்ள வெயில் பாபா. ஸோ நம்ம இப்போ வந்து ரவுட் பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில போறோம். நம்ம இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி இதெல்லாம் இருக்கு. இவங்க வந்து இதெல்லாம் இது பண்ணுவாங்க. என்ன சொல்றது, எடுத்துட்டு இப்பதான் நம்ம வந்து வெளியில போக போறோம். ஏர்போர்ட்ல இருந்து we have picked up the rental car from Dollar. RTU airport welcomed us, and the car Nissan. This car I actually like it. AC இருக்கறனால மட்டும் like it இல்லைங்க. இது வந்து really is nice. ஸோ ஏன் நைஸ்னா புது காரோட ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. எனக்கு யூஸ்வலாக வந்து மார்னிங் டைம் வந்து ஒரு மார்னிங்னஸ்னு ஒரு பிளாட்ஃபார்மைசேஷனுங்கிற ஒரு வேர்ட் வந்து என்னோட பாஸ்ட் சிஇஓ, பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸோட பாஸ்ட் சிஇஓ நிகேஷ் அரோரா அதை வந்து காயின் பண்ணாரு. நான் சொல்கிறேன், நான் வந்து மார்னிங்னஸ்னு ஒரு இது இருக்குது. மார்னிங் வந்து அந்த ஒரு நைஸ் ஸ்மெல், அந்த காற்று, அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ மார்னிங்னஸ். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு கிளியரன்ஸ், இந்த வழிக்குள்ள நம்மளை சொல்றாங்கோ. நம்ம இதுக்குள்ள போறோம். ஸோ இந்த கார் வெளியே எடுத்துட்டு வரும்போது லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்பி இங்கிருந்து பேசிக்கா நம்ம இந்த ஏர்போர்ட் ரெண்டல் கார் லொகேஷன்ல இருந்து எப்படி நம்மளோட இடத்துக்கு போக போறோம்னு பார்க்கலாம். I'm so excited. I'm very much excited. இப்படிதான் இருக்கு நம்ம கேரியில இருக்கிற ரோட்ஸ். இது வந்து ஆர்டியூல இருக்கிறோம். ஆர்டியூல இருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் செடார் ஃபோர்ட் டிரைவ், இல்ல ஸ்ட்ரெயிட்டா ரெண்டல் கார் டிரைவ்ல ஸ்ட்ரெயிட்டா போய் கார் டிரைவ்ல லெஃப்ட் எடுக்க போறோம். do not enterன்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம சுத்த போறோம். சுத்திட்டு இதுல இருந்து ஆர்டிஓ ஏர்போர்ட்ல இருந்து நம்ம இப்ப வெளியில போறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்ம கேரியோட ரோடு. கேரியில் இருக்கிற ஆளுங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் டிரைவ்ல 150 ஃபீட்ல நம்ம ரைட் எடுக்கணும். இதுதான் அந்த ட்ரேட் டிரைவ். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டா போய் 0.1 மைல்ஸ்ல 500 ஃபீட்ல செடார் ஃபோர்ட் டிரைவ்ல ரைட் எடுக்கணும். ஸ்டாப் சைன். இங்க செடார் ஃபோர்ட் டிரைவ் வந்துச்சு. இங்க நம்ம ரைட் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் 400 ஃபீட்ல ஏர்போர்ட் விலவெட்ல லெஃப்ட் எடுக்க போறோம். Airport exit. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறோம் ஏர்போர்ட் விலவெட்ல for 0.2 miles. Going straight. இங்க ஸ்ட்ரெயிட்டா தான் போக சொல்லிருக்காங்க. So we're going straight. Look at the things. Oh my god, எவ்வளோ greens இந்த ஏரியால. நாராயணா,
ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்டிபி டரம்ல வந்து லெஃப்ட் எடுக்கிறோம், ஐ மீன் ரைட் எடுக்கிறோம். நிறைய ட்ரீஸ் இருக்குங்க இந்த ஊர்ல, ஆனா வெயிலா இருக்குங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 1 மைலுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு சவுத் ட்ரையாங்கிள் எக்ஸ்பிரஸ் வேல ஸ்லைட்டா ரைட் எடுக்க சொல்றாங்க. தட் இஸ் 540 வெஸ்ட்ல 283A அதுல போக சொல்றாங்க. இதான் நம்ம 283 நினைக்கிறேன். ஓகே, 540 வெஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். We are going straight. You see there? Raleigh Triangle Expressway, East Triangle Expressway. நம்ம Raleigh போல, நம்ம போறோம் கேரிக்கு. நம்ம வந்தோம் சவுத் வெஸ்ட்ல. நம்ம போறோம் சென்னை எக்ஸ்பிரஸ்ல. நம்ம வந்தோம் சவுத் வெஸ்ட்ல. இப்போ 283A வந்துடுச்சு. நம்ம இங்க ரைட் எடுக்கிறோம், இந்த எக்ஸிட் எடுக்கிறோம். செம்மையா இருக்கு இந்த ரோட்ஸ் எல்லாம். ஏன் செமையா இருக்கு இந்த ரோட்ஸ் எல்லாம்? நான் எது கூட கம்பேர் பண்றேன் அதை பொறுத்து தான் இது செமையா இருக்கா இல்லையான்னு. எனக்கு இதுல மெயினா பிடிச்சது என்னன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கு, டால் ட்ரீஸ் இருக்கு. இது நம்ம கில்ராய் சைட்லாம் போற போது இந்த மாதிரிதான் டால் ட்ரீஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியும், இல்ல அட்லீஸ்ட் கிரீன்ஸ் பார்க்க முடியும். இங்க வந்து ஆக்சுவலா லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ரியல் ட்ரீஸ், லைக் டால் நல்ல வெல் க்ரோன் ட்ரீஸ் இருக்கு. தட்ஸ் அமேசிங் டு வாட்ச். இதுக்கு மேல நான் வந்து அட்ரஸ் சொல்ல மாட்டேன், ரோட காட்டுறேன். ஏரியாவை காட்டுறேன். எவ்வளோ அழகா, நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இவ்வளோ டால் ட்ரீஸ் இருக்குன்னு. பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு? கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குல்ல, ஸோ வெரி நைஸ். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம், லேன்குள்ளே வந்து விட்டோம். இப்படிதான் இருக்கிறது. அணில் குட்டி ஓடுகிறது அங்கே. எவ்வளோ வுட்ஸ் பாருங்க முன்னாடி. இங்க இருக்கிற வீடுங்கெல்லாம் இப்படி இருக்கு. நம்ம வந்து விட்டோம். இது பக்கத்துல இருக்கிற வீடு இப்படி நல்லா இருக்கு. நம்மால வந்தாச்சு. நம்மால வந்தாச்சு. சோ இதுதான் மக்களே.
இப்படிதான் இருக்கு, ஆடாம அசையாம இப்படிதான் இருக்கு நம்ம வந்த ரோடு. ஸோ இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வீடுங்க இருக்கா, இது வேற யாரோ வீடு. ஸோ இந்த ரோடு இப்படி இருக்கு, நெய்பர் வீடுலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்ல முன்னாடி ஃபுல்லா இந்த மாதிரி வுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் திரும்பி நீங்க பார்க்கும்போது நான் தான் உங்க பிரியங்கா நீலா கிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரி, நார்த் கேரளினாக்கு வந்திருக்கோம். இது வந்து நான் வாங்கியிருக்க என்னோட வீடு. நான் டவுன் பேமெண்ட் பே பண்ணி நான் வீடு வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. இது வந்து டக்குன்னு அமைஞ்ச வீடு. இந்த வீட்டு தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வீடெல்லாம் முன்னாடியே தெரியுதா ரோட்டு மேலே, இவங்களெல்லாம் ரோடு மேலேயே இருக்கு. நம்ம யூஸ்வலாக வந்து ரோடு மேலே இருக்கிற வீடுங்க தான் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடு நான் எதுக்காக வாங்கினேன்னா ப்ரைவசி இருக்கணும், நல்ல ஒரு ப்ரைவசி இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல க்ரீன் சரௌண்டடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடை சூஸ் பண்ணது. சூஸ்னால் என்ன, போட்டோன்னா டக்குன்னு வந்தது, கடவுள் கொடுத்தது அப்படி தான் எடுத்துக்கணும். அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் நம்மளுக்கு தான். ஸோ இது எப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸோ இங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து யார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் யார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த சைடில் எல்லாம் வந்து யார்டு, இதெல்லாமே நம்மளோட ஃப்ரண்ட் யார்டு வந்து இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணி இங்கே மரம் வச்சுருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு லீஃப், இந்த மரத்தோட லீஃப் தான் இது வேற மரம், அது வேற மரம். அதுக்கப்புறம் முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸோ இந்த இடத்துல இன்னொரு மரம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற மரம் வந்து எனக்கு தெரியும். இந்த மரத்தை வச்சு தான் நான் என்னோட ப்ராடக்ட்டுக்கு நான் பேர் வச்சு, அது மல்டி இயர் ப்ராஜெக்ட், அது மல்டி இயர் பிளான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சிமான்டெக் ப்ராட்காம் கம்பெனியில். நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் அது ஃபுல்லாக டேர்ன் அரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளவுடில் ஒரு ஃபுல் மல்டி இயர் ப்ராஜெக்டை வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து லான்ச் பண்ணேன். அதுக்கு நான் இன்டர்னலாக கொடுத்த பேர் வந்து ரெட் மேப்பிள். அது வந்து இணைய வரைக்கும் நான் 2021 ஜான்வரியில் கம்பெனி விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு இப்போ 2026 ஆச்சு. அது மல்டி இயர் பிளான், லைக் அது மல்டிபிள் சேனல்ஸ் கொண்டு வரணும் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷனில். ஸோ அந்த மாதிரி அந்த பிளானில் இனியும் அவங்க அதை வந்து ஸ்டிக் த்ரூ பண்ணி அதே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட். எப்போ வந்து டீமில் லீடர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசினாலும் பிரியாவோட ரெட் மேப்பிள் தான் இனிய வரைக்கும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் and I'm so lucky to have had the opportunity to start the project and then launch the first few channels in that project. Okay, ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சா. ஸோ இது இங்கே நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ரெட் மேப்பிள் ட்ரீ இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கெல்லாம் கிராஸ் இருக்குது. இந்த ஊரில் எப்படி என்ன எதுன்னு தெரியல. எனக்கு பேசிக்காக புஷ்ஷுன்னு ஏதாவது வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து தான் போகணும், ஏன்னா இந்த ஏரியா நம்மளுக்கு புதுசு. ஸோ இந்த சைடில் இங்கே வந்துட்டோம். இங்கேயும் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நிறையா பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் இங்கே இந்த அமேசிங்காக இருக்குது இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஃப்ளவரும் இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து ஐ திங்க் நம்ம வீட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம சானோசே வீட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது. நான் தைரியமாக கிராஸில் நடந்து வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் நடந்து வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வீடு இப்போ ரிவீல் பண்ணல. நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவை தான் நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்ம இப்போது ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட் யார்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்நேரம் நம்ம பண்ணது எல்லாமே ஃப்ரண்ட் யார்டு. இது கொஞ்சம் மேடாக இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து மேட்டில் உள்ளே வர மாதிரி இருக்குது. இப்படியே இந்த ரோடு போக இந்த ரோடு மேடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவே கொஞ்சம் மேடாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்ட்டியெல்லாம் பண்ணலான்னா விழுகாமல் பார்த்து பத்திரமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது லைட்டாக மேடாக இருக்குது இந்த ஏரியா.
லைக் நடக்கலாம், உட்காரலாம், எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆஸ் லாங் ஆஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியா நல்லா தான் இருக்கு. என்னை கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியாவில் நான் காமிச்சேன். ஸோ இங்கேயும் கொஞ்சம் ட்ரீஸு, இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம், ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதான் நான் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, பார்க்காமையே வந்து வாங்கியாச்சு. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, முன்னாடி இருக்கிற அந்த அந்த வுட்டட் ஏரியாவுக்கும் அப்புறம் இந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கும் நம்ம போகலாம். வாங்க வாங்க வாங்க, லெட்ஸ் கோ. முன்னாடி பெரிய பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, நிறைய வுட்ஸ் இருக்கு இந்த ஏரியால. ஸோ இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க கொஞ்சம் பத்திரமா தான் போனோம். பாருங்க நான் எப்படி போயிட்டு இருக்கேன்னு. இங்கெல்லாம் ஜஸ்ட் நிறைய ட்ரீஸ் மட்டும் இருக்கு. ஐ திங்க் அதுதான் இங்கே ப்ரிட்டி மச் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே இந்த லேண்டே வந்து கீழேயா போகுது, மலை மாதிரி தெரியுதுங்க. மலைன்னு தான் நினைக்கிறேன். மலையில் வந்து தான் அதை வந்து இது ரெடி பண்ணி லைக் வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடு எப்போ கட்டினதுன்னா 2012 கட்டினது. நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் 2026 வாங்கியிருக்கோம். ஜாஸ்தியாக தான் வாங்கியிருக்கோம், நம்பர்லாம் சொல்ல முடியாத நம்பர் தான். அதுவும் இந்த மார்க்கெட்டில் இந்த நம்பரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறோங்க, அவ்வளோதான். இனியும் நல்லா ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க, இல்லை என்ன பண்ணணும்னு தெரிகிறவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். பட் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ நம்ம இங்கே வீடு பார்த்தோமா, இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம இப்படியே ஸ்லைட்டாக திரும்பினோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் வாக்வே வருது. அது என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். கேமராமேன் வந்து நம்ம சொல்றது வந்து செய்யறதே இல்லை, சும்மா இப்படின்ட்டு வரது. ஸோ இங்கே எல்லா வீடுகளும் இவங்கெல்லாம் கேட்டு போட்டிருக்காங்க, காம்பவுண்டு. நம்ம வாங்கியிருக்கிற நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்க, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கின வீட்டில் காம்பவுண்டு கூட அவங்க போடல. நான் இந்த அளவுக்கு மழையா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் அங்கெல்லாம் இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி ஒன்று மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேருந்து தண்ணி கூட போகுது வெளியில் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளாரையே போகுதுங்க, இது உள்ளாரையே போய் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, சம்மர் ஹார்வெஸ்ட் போர்ட். இது என்ன, இட்ஸ் அ கிரீன்வே நாட் அ ஸ்பீட்வே. இதெல்லாம் வந்து வாக்வே சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணுது. ஸோ நம்ம வீட்லேருந்து அந்த சின்ன ரோடு ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு எடுத்தோமா, இங்கே வந்தோன்னா ஒரு குட்டை இருக்குங்க. பாண்டா குட்டையா என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது உடுமல்பேட்டை போகிறப்போ அவங்க வந்து குட்டையில் வந்து எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க. ஸோ குட்டைக்கு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்க, இது எப்படிங்க பாண்டுன்னு சொல்கிறது. வாங்கு முன்னாடி ஸோ இதுதான் அந்த தண்ணி இருக்கிற இடம். இதை வந்து என்னன்னு சொல்றது, பாண்டுன்னு தான் சொல்லணும். இல்லை அந்த சைட் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த சைட் போக முடியும். யபோ இது மேலே கீழே இருக்கு. இது எப்படின்னா சாண்டா க்ரூஸ்ல பீச்சுக்கு போறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியாலன்னு ஏறுவாங்க, அதே மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு.
லைட்டா. ஓ மீன் இருக்காட்டிருக்கு இதுல. அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கானா? ஒரு இது மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, நம்ம சானோசைலலாம் என்னன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வந்து வீட்டில் இருந்தாவே கேட்டு போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்கே இவ்வளோ பெரிய குட்டை மாதிரி இருக்கு, இதுக்கு கேட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, யாரு வேணா வந்து தொப்பக்கடின்னு விழுந்துடலாமா? நான்லாம் இந்த சைடு வரலப்பா, இன்னைக்கு வந்ததோட சரி உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன். நானும் தூரத்துலேருந்து பார்க்குறதே எனக்கு மதி. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. இங்கே நடுவில் பாண்டு, அப்புறம் இதை சுற்றி கிரீன்ஸு. வெயிலில் நானே வந்துட்டேன். எனக்கும் வெயிலுக்கும் ஆகாது. அதனால தான் அந்த கேஸ்டர் ஆயிலும் ரோஸ்மெரி ஆயிலும் வச்சுருந்தேன். கேஸ்டர் ஆயில் எனக்கு வெயிலுக்கு இது பண்ணுறதுக்கு, அதை அவங்க தூக்கி போட்டாங்க என் கேஸ்டர் ஆயிலை. இந்த இடத்துல அமேசிங்கான இந்த இடத்த பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். என் லைஃப்லேயே நான் இப்போ தான் லீவ் எடுத்திருக்கேன். ஒரு பல வருஷம் ஆச்சு நான் லீவ் எடுத்து. உடம்பு சரியாதப்போ ஒரு 2 நாள் எடுத்திருப்பேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு உள்ள ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் முன்னாடி இருக்கிற யார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். யார்டை பார்த்துட்டு அப்புறம் யார்ட்லேருந்து முன்னாடி இருக்கிற வுட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வுட்ஸ்லேருந்து அப்படியே பின்னாடி திரும்பி வந்து வீட்டுக்கு ஒட்டின மாதிரி இருக்கிற வீடு பக்கத்தில் ஒரு சந்து போச்சு. அந்த சந்துலேருந்து இந்த வாக்வேக்கு வந்து இந்த குட்டை சரௌண்டட் பை க்ரீனரி இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். வித் திஸ் இந்த வீடியோவை நான் பூர்த்தி செய்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்டெர்லிங் லா ரியல் எஸ்டேட் க்ளோசிங்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேரியில் இன்னைக்கு வீடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், க்ளோசிங் சைன் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் வித் மை ரியல்டர். ஸோ ஹிஸ் நேம் இஸ் Will. He's amazing. Hi Will. Will is from Raleigh Realty. You can speak yep. English. Yeah. How's it going? Will Fitzgerald here with Raleigh Realty. Subscribe to Priyanka Neelakrishnan channel. Let's do it. You say that. Subscribe to Priyanka's channel. Thank you. And Will is amazing, by the way, from looking at the house perspective. We just started looking. This is the second house or the third house that we were getting into, and we already got the house. I think he's super amazing. And next time நீங்க யாராச்சும் வீடு வாங்குறீங்கன்னா நீங்க வந்து Will கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி சொன்னால் தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் எடுத்து பார்த்தோன்னே நம்ம வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து க்ளோசிங் சைன் பண்ண வந்திருக்கோம். சைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கீஸ் கிடைக்கும், நம்ம போக முடியும் வீட்டுக்குள்ளே. அது போனதுக்கப்புறம் நான் ஹவுஸை உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். Until then, this is me, Priyanka, signing off. Bye, everybody. Yes. Time, Yeah. so you might know a little bit better, Yep. right? So if you think. Hello everybody. ஸோ பேசிக்காக வீட்டில் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நைட்லாம் ஃபுல்லாக தூங்கல, உங்களுக்கே தெரியும். செம்ம டயர்டு. ப்ளூபெரி, வாட்டர்மெலன் அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளூபெரி, வாட்டர்மெலன், முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டாமினோஸ் பீஸா ரொம்ப இம்மீடியட்டாக தேவைங்கிறனால ப்ளூபெரிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன். 7 டாப்பிங்ஸ் பீஸா. பைனாப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பைனாப்பிள்லாம் இருக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அது. சீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு பைனாப்பிள், ஆலிவ்ஸ், அலபினோ, ஸ்பினாச், கிரீன் பெல் பெப்பர் அதெல்லாம் போட்டு இது பண்ணுது. ஸோ அது வந்து இப்போ போட்டு இப்போ வந்து அது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு தூங்க போறோம் மக்களே. நான் உங்களுக்கு வீடை நாளைக்கு காட்டுறேன். ஏன்னா ரொம்ப 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 டயர்டா இருக்கு. ஸோ நான் வந்து நைட்டையே மாத்திட்டேன். நான் வந்து ஏன்னா செம்ம வெயில் இங்க வந்து அந்த நான் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தேன்ல, அந்த பிளாக் ஷர்ட்லாம் அப்படியே வேர் தொழுகுது, அவ்வளோ வெயில். இங்கேருந்து பார்க்கறதுக்கு லுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரைட் பர்ச்சேஸா பேட் பர்ச்சேஸா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து கடவுள் கொடுத்தது எதுனாலும் கடவுள் கொடுத்ததுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லைஃப்ல அப்படிதான், எல்லாமே லக்கு தான். நம்ம நிறைய படிப்போம், எல்லாம் பண்ணுவோம், அதுக்காக எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ அது நம்மளுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போயிடணும். நான் அதான் என்னோட பிரின்சிபல், அதான் என்னோட பாலிசி. ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ இதை நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் மம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய்.